வயதான காலத்தில் சண்டை போட்டுக்கொள்ளும் தம்பதிகள் இருவரும் பிரிந்தபோதுதான் புரிந்த அன்பு. திருவிழா போல ஊரே கேட்கிற மாதிரி டிவி சவுண்ட இவ்ளோ அதிகமாவா வச்சு கேட்பீங்க? உங்களுக்கு காது என்ன செவிடா என்று கத்திக்கொண்டே கையில் துடைப்பத்துடன் விஜயா தன் கணவர் ராஜனை முறைத்துக் கொண்டிருந்தார். வாசலில் பால் ஊற்றும் செல்லமா வந்து நிற்க, போய் பாலை வாங்கிட்டு வந்து அடுப்புல வைங்க என்று விஜயா சொல்ல, மனுஷனை நிம்மதியா ஒரு நியூஸ் பார்க்க விடறியா? காலையிலிருந்து எழுப்புறேன், அம்மணிக்கு 7 மணிக்குத்தான் விடியுது. நீ எல்லாம் மாமியார் நாத்தனாரிடம் சிக்காமல் சொகுசா வாழறல்ல, அதான் இப்படி துளிர் விட்டு இஷ்டம் போல ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்க என்று புலம்பியபடியே பாலை வாங்கி அடுப்பில் வைத்தார் ராஜன். புடவை தலைப்பை இடுப்பில் சொருகியபடியே, இப்போ நான் என்ன என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டேன்? உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டேன்? தேவையில்லாம எதுக்கு சொர்க்கத்துக்கு போனவங்களையெல்லாம் வம்புக்கு இழுக்கிறீங்க? பெரியவங்க இருக்கிற வரைக்கும் நான் நல்லதான பார்த்துக்கிட்டேன், அவங்க மெச்சும்படியாதான் நடந்துக்கிட்டேன். உங்க அப்பா அம்மா என் மேல பாசமா இருந்ததை நினைச்சு உங்களுக்கு பொறாமை என்று பதிலடி கொடுத்தாள் விஜயா. உன் மேல நான் எதுக்கு பொறாமப்படணும்? என் அழகுக்கும் அறிவுக்கும் எவ்ளோ பொண்ணுங்க கியூவில் நின்னாங்க தெரியுமா? ஏதோ எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிச்சதால என் தலையில கட்டி வச்சுட்டாங்க என்று சீண்டி விட்டார். உங்களுக்குத்தான் நீங்க பெரிய ஆணழகன் நினைப்பு. நீங்க எவ்வளோ பொண்ணுங்கள பார்த்தீங்க, அவங்க எல்லோரும் ஏன் உங்கள வேண்டாம்னு சொன்னாங்கிற கதையெல்லாம் அப்பவே உங்க அக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க என்று எதிர்வாதம் செய்தாள் விஜயா. ஆமாம் ராஜன், நல்ல டிகிரி படிச்ச பெண்தான் வேண்டும், அதுவும் மாஸ்டர் டிகிரி படித்திருக்க வேண்டும்னு அப்போதே அவன் அம்மாவிடம் கூறியிருந்தான். விஜயாவை பற்றி ராஜனோட அம்மா அவன்கிட்ட பொண்ணு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கான்னு சொன்னபோது விஜயாவோட போட்டோ கூட பார்க்காம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல சம்மதம் சொன்னார். வார்த்தைப்போர் முற்றிவிடும் என்று தெரிந்த ராஜன் அந்த இடத்தை விட்டு நகர முயன்றார். எங்கிட்டே சண்டை போடுவது என்றால் உனக்கு இருட்டு கடை அல்வா சாப்பிடுவதைப் போல இருக்குமே, போய் டிபெண்ட் செய்யற வேலைய பாரு, நான் போய் குளித்து விட்டு வருகிறேன் என்று தற்காலிகமாக தப்பி ஓடினார். வீட்டு வேலை செய்யும் சுமதி வந்துவிட அவளிடம் தன் கணவனுக்கு ராகி தோசை செய்து டைனிங் டேபிள் மேல் வைத்துவிடு என்று விஜயா கட்டளையிட்டார். இப்போது 2வது சுற்றுவாய்ச் சண்டை ஆரம்பமானது. நேற்று கம்பு அடை, இன்று ராகி ரொட்டி. நான் மனுஷனா இல்ல ஆடு மாடா என்று சற்று உரக்கவே பேசிவிட்டார் ராஜன். சரியாக அந்த நேரம் பார்த்து மொபைல் போன் சினுங்க, அதை எடுத்த விஜயா. சொல்லு சரண்யா, எப்படிமா இருக்க? உடம்பு எப்படி இருக்கு என்று தன் முதல் மகளிடம் பாசம் சொட்ட பேசினார். நான் நல்லா இருக்கேன்மா, அப்பா எப்படி இருக்கிறாரு என்று கேட்டாள் சரண்யா. காலையிலிருந்து என்னோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ராகி தோசை வேண்டாமாம், பூரி கிழங்குதான் வேணுமாம். நான் உப்பு சப்பில்லாத சாப்பாட்டை போட்டு அவரை கொடுமைப்படுத்துறேனாம் என்று கண்காது மூக்கு வைத்து வேண்டும் என்றே தன் டாக்டர் மகளிடம் போட்டுக் கொடுத்தார். உடனே ராஜன் விஜயாவின் கையில் இருந்த செல்போனை பிடுங்கி, சரண்யா செல்லம், எப்படிமா இருக்க என வினவ. நான் நல்லா இருக்கிறேன் அப்பா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மகள் வினவ. அப்பா, உங்கள் பேரனும் பேத்தியும் உங்கள் குரல் கேட்டு குஷியாகிட்டாங்க பாருங்க, உதைக்கிறார்கள் என பூரிப்புடன் சொல்ல, அளவில்லாத சந்தோஷத்துடன் தன் மனைவி விஜயாவை நோக்கி, பாரு, பேரன் பேத்திக்கு கூட தாத்தானாதான் பிரியம் என்று பெருமை பீற்றிக் கொண்டார். மகள் எதிர்முனையில், அப்பா அதெல்லாம் சரிதான், பூரி கிழங்கு கேட்கிறீர்களாமே என்று கடிந்து கொள்ள ராஜன் உடனே தலையை இடம்வலமாக ஆட்டி, இல்லைடா சரண், உன் அம்மா வேண்டும் என்றே பொய் சொல்கிறாள். உனக்கு அப்பாவைத் தெரியாதா என்ன? நான் எவ்வளவு சாந்தமானவன், சாப்பாடு விஷயத்துல நீ சொல்லியிருக்கும்படிதான் தினமும் சாப்பிடுகிறேன். உன் அம்மாதான் காலையிலிருந்து பொழுது போகாமல் வம்பு வளர்த்து என் பிபியை ஏற்றுகிறாள். அவளிடம் சண்டை போடாதன்னு சொல்லிவேடா செல்லகுட்டி என்று விளக்கம் கூறிக்கொண்டிருந்தார். சரி, நான் உங்களை நம்புறேன்பா. அடுத்த வாரம் நான் சொன்ன எல்லா மெடிக்கல் டெஸ்டும் எடுத்து எனக்கு அந்த ரிப்போர்ட்டை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிவிடுங்கள் என்றாள் டாக்டர் சரண்யா. சரிடா, அனுப்பி வைக்கிறேன். எல்லா டெஸ்டும் நார்மலாதான் வரும் பாரேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அருகிலிருந்த விஜயா பழிப்பு காட்டிக் கொண்டிருந்தார். சரிப்பா, கொஞ்சம் இருங்க, உங்க மாப்பிள்ளை பேசணுமாம் என்று தன் கணவனிடம் மொபைலை கொடுத்தாள் சரண்யா. மாமா, காலையிலேயே அத்தையுடன் டிஷ்யுமா, இங்க உங்க பொண்ணு என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிறாள், ரொம்ப போர் அடிக்குது என்றான் ஆதி. சரண்யாவை நல்லா பாத்துக்குங்க மாப்பிள்ளை என்று கூறிவிட்டு மொபைலை விஜயாவிடம் கொடுத்தார். அத்தை, அடுத்த வாரம் நான் சென்னை வருகிறேன், அங்க எனக்கு 1 வாரம் ஆபீஸ் மீட்டிங் என்று கூறினான். மாசமா இருக்கிற சரண்யாவை தனியா விட்டுட்டு எப்படி என்று விஜயா சொல்லும் முன், உங்க பொண்ணுதான் மீட்டிங் முடிச்ச உடனே உங்க 2 பேரையும் டெல்லிக்கு கூட்டி வரச் சொன்னாள் என்று கூறி அவளிடம் கொடுக்கவா என்பதற்கு இல்ல வேண்டாம் என்று மற்ற நல விசாரிப்புகள் முடிந்து போனை வைத்துவிட்டார்கள். டெல்லி நகரத்தில் 7வது மாடியில் உள்ள வீட்டின் பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆதியும் சரண்யாவும். உன் கூட சண்டை போடலைன்னு உனக்கு குறையா இருக்கா படவா என்று செல்லமாய் தன் கணவனை அடித்தாள் சரண்யா. அம்மாவும் அப்பாவும் சோ கியூட்,
ஆனால் எப்போதுமே இப்படிதான் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக் கொண்டே இருப்பாங்க. அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாய் ஒற்றுமையாய் பேசி சிரித்து மகிழ்ந்து நான் பார்த்ததே இல்லை. நான் டியூட்டியில் இருக்கும்போது கூட ஃபோன் செய்து கம்ப்ளைண்ட் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் தான் நாட்டாமையாக மாறி இருவருக்கும் சமாதானம் செய்து வைப்பேன். சில சமயம் நன்றாக திட்டிவிடுவேன். சில சமயம் இவர்களை பார்த்து கல்யாணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று கூட தோன்றியிருக்கிறது. ஆனால் உன்னை கல்யாணம் செய்த பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டாய் எனக் கூறி ஆதியின் தோள் மீது காதலுடன் சாய்ந்தாள் சரண்யா. நான் என்னோட கருத்தை சொல்லட்டுமா சரண்யா? உன் அப்பாவும் அம்மாவும் நீ சொல்கிற மாதிரி சண்டை கோழிகள் இல்லை. அவர்கள் இருவருக்குள்ளும் அன்பு என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவனுடைய செல்போன் அழைப்பு அவனுடைய கருத்தை முழுவதுமாக சொல்லவிடாமல் நிறுத்தியது. டெல்லி செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் விஜயாவும் ராஜனும். விஜயா, என் மருந்துடப்பாவை எங்கே வைத்தாய்? ஒரு பொருள் ஒரு இடத்தில வைத்தால் அங்கு அப்படியே இருக்கிறதா? எப்போ பார் இதை அங்கு வைப்பது, அதை இங்கு வைப்பது. ஆரம்பித்துவிட்டது இவர்களின் இன்றைய திருவிளையாடல். நீங்கள் குப்பை மாதிரி போட்டு வைத்து இருந்தீர்கள். நான் அதை அடுக்கி வைத்தது இப்போது தப்பாக போய்விட்டது என்று விஜயா பிரதிவாதம் செய்தார். அவர்கள் வாக்குவாதத்திற்கு இடையே செல்போன் சிணுங்கியது. சென்னையிலே வசிக்கும் தன் இளைய மகள் அகல்யாதான் அழைத்திருந்தாள். அம்மா, உங்க மாப்பிள்ளை பிசினஸ் விஷயமாக ஸ்பெயின் செல்கிறாரு. திரும்பி வருவதற்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாரு. நீங்க என் வீட்டிற்கு வந்து 1 வாரம் தங்கிட்டு போங்க அம்மா. எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கல என்றாள் இளைய மகள் அகல்யா. நானும் அப்பாவும் அக்கா வீட்டிற்கு டெல்லி செல்ல தயாராகிட்டு இருக்கோம். அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு உனக்கு கால் பண்றேன் என கூறினாள் விஜயா. சரண்யாவிற்கு ஃபோன் செய்து தங்கை அகல்யாவின் சூழ்நிலையை கூறினாள். சரிமா, நீங்க அகல்யா வீட்டிற்கு போய் 1 வாரம் இருந்துட்டு வாங்க. அப்பாவை மட்டும் ஆதியுடன் அனுப்பி வையுங்கள். அப்பாவுடன் நான் இருப்பதுதான் சரி என்றாள் டாக்டர் சரண்யா. ராஜனுக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இவற்றால் சிறுநீரக பாதிப்பு சிறிதளவு உள்ளது. அதனால் உணவில் கட்டுப்பாடு, மருத்துவ உதவி இதெல்லாம் வேண்டும் என ஆலோசித்து சரண்யா சொன்னதை எல்லோரும் ஒப்புக்கொண்டனர். ராஜனும் ஆதியும் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் பயணித்தனர். ராஜன் ஆதியுடன் கிளம்பி 2 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. உடனே விஜயா தன் மூத்த மகள் சரண்யாவிற்கு கால் செய்து அப்பாவும் ஆதியும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாள். இன்னும் வரலமா என்றாள் சரண்யா. அப்பா வீட்டிற்கு வந்தவுடன் காய்கறி சூப் போட்டு கொடுத்துடுடா என்று படபடவென கூறிய தாயை பார்த்து வியந்து போனாள் சரண்யா. அம்மா, அப்பாவுக்கு மெனு போட்டு கொடுத்ததே நான்தான், எனக்கு தெரியாதா என்று அடக்கிவிட்டாள் சரண்யா. மூத்த மகள் வீட்டிற்கு வந்து சேர்ந்த ராஜன் தன் மகளை அன்புடன் அணைத்து கொஞ்சி மகிழ்ந்து, மறுகணமே சரண்யா, அகல்யாவிற்கு ஃபோன் போடு, அம்மா கிட்ட பேசணும் என கூற சரண்யா டயல் செய்து கொடுத்தாள். மறுமுனை தன் மனைவியிடம், வந்து சேர்ந்துட்டேன்மா, நீ சாப்பிட்டாயா என்று வினவினார் ராஜன். இன்னும் இல்லை, அகல்யா தூங்கி இப்போதான் எழுந்தா, அதான் சேர்ந்து சாப்பிடலாம் என்று. நீங்கள் சூப் குடித்தீர்களா என்று கேட்டார் விஜயா. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? நீதான் பசி தாங்க மாட்டியே, முதலில் சாப்பிடு என்று கடிந்து கொண்டார் ராஜன். சரி, நான் அப்புறம் பேசறேன் என்று தொலைபேசியை அணைத்தார் விஜயா. 2 மணி நேரம் கழித்து சரண்யாவிற்கு அகல்யாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அப்பா, அம்மாவாகத்தான் இருக்கும், நீங்களே பேசுங்கள் என்று ராஜனிடம் தொலைபேசியை கொடுத்தாள் சரண்யா. என்னங்க, அந்த குளோபிளட் மாத்திரை தானே மதியம் போடுவது, அதை சிவப்பு மூடி போட்ட டப்பாவில் வைத்திருக்கேன், மறக்காம போட்டு விடுங்கள் என்று விஜயா கூற, சரண்யா கொடுத்துட்டாமா? என்னமா பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார் ராஜன். அகல்யாவிற்கு லேசான தலைவலி. பக்கத்து வீட்டு பங்கஜம்மாமி கடைக்கு போறாங்களாம், வீட்ல எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது, அதான் நான் கூட போய் கொஞ்சம் சாமான் வாங்கி வர கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் என விஜயா கூறினாள். சென்னையில புயல் மழை வருதுன்னு டிவில பார்த்தேன். இப்போ நீ ஏன் போகிறாய்? இருப்பதை வைத்து சமாளி, இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லியா தர வேண்டும் என்றார் ராஜன். இல்லங்க, நாங்க கார்ல போயிட்டு பத்திரமா வந்துவிடுவோம் என்று சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பினார்கள் விஜயாவும் பக்கத்து வீட்டு பங்கஜமும். அப்பாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சரண்யாவிற்கு ஷாக்காக இருந்தது. தன் பெற்றோர்களா இப்படி பேசிக் கொள்கிறார்கள் என அதிசயமும் ஆச்சரியமுமாக இருந்தது. அம்மாவின் பேச்சை கேட்ட அகல்யாவிற்கும் இதே நிலைதான். இதற்கிடையில் சென்னையில் திடீரென புயலும் மழையும் சேர்ந்து வர கடைக்குச் சென்ற விஜயாவும் பங்கஜமும் அங்கே மாட்டிக்கொண்டார்கள். பங்கஜத்திடமிருந்து கைபேசியில் தன் கணவனிடம் தான் கடையின் உள்ளே பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார். அப்பா, அங்கெல்லாம் தகுந்த ஏற்பாடுகள் செய்து விடுவார்கள். அம்மாவுடன் பங்கஜம் இருக்கிறாளே, கடைக்குள் பத்திரமாக இருக்கிறார்கள், கவலைப்படாதீர்கள் என்று கூறியும் ஒவ்வொரு 10 நிமிடமும் பங்கஜாவின் கைபேசிக்கு கால் செய்து தன் மனைவியின் நலம் விசாரித்துக் கொண்டே இருந்தார் ராஜன். ஒரு கட்டத்தில் பங்கஜத்தின் கைபேசியும் செயலற்றுவிட சரண்யாவிற்குத்தான் தன் அப்பாவை சமாதானம் செய்வது பெரும்பாடாகப் போயிற்று.
அகல்யா, நீ கொஞ்சம் அந்த கடையிலிருந்து அம்மாவின் நலம் பற்றி தகவல் அறிந்து சொல். இங்கு அப்பா மிகவும் துன்பப்படுகிறார் என சரண்யா சொல்ல, அகல்யா, வெகு முயற்சிக்குப் பின் இன்னும் 1 மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்து விடுவார்கள் என தகவல் சொன்னாள். அப்படியும் நள்ளிரவு தாண்டி மனைவியின் குரல் கேட்டு கண்ணீர் கசிய முகம் மலர நிம்மதியானார் ராஜன். அங்கு விஜயாவும் கணவன் தகவலின்றி தவிப்பாரே என்று எண்ணி தவித்துக் கொண்டிருந்தார். தன் கணவன் குரல் கேட்டதும் ஒரு நொடி விசும்பலே மொழியாகிப் போனது. உங்க பேச்சை நான் கேட்டிருக்கணும், நீங்க போக வேண்டாம் என்று சொல்லியும் போய் மாட்டிக்கொண்டேன் என விஜயா கெஞ்சலோடு கூற, இல்லம்மா, நான் தான் அனாவசியமா ரொம்ப பதட்டப்பட்டு விட்டேன் என்று கொஞ்சலாக கூற, ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த மகள்கள் இருவரும் இதுவல்லவோ காதல் என்று ஒரு சேர உரைத்தனர் அவரவர் மனதினில். மறுநாள் அதிகாலையிலேயே ஆதி, சரண்யா, நான் அவசரமாக போகணும், ஈவினிங் வந்துவிடுவேன் என்று அரை தூக்கமாக இருந்த மனைவியிடம் கூறிவிட்டு சென்றான். காலை லேட்டாக எழுந்த தந்தையிடம் கைபேசியை நீட்டினாள் சரண்யா. சிரித்துக்கொண்டே தன் மனைவியிடம் பேசிவிட்டு சாப்பிட்டு சரண்யாவிடம் கதை பேசிக் கொண்டிருந்தார் ராஜன். அப்போது ஆதி ஆபீஸிலிருந்து வர, என்ன ஆதி, முக்கியமான வேலையா? காலையிலேயே கிளம்பி போய்விட்டாயாமே என்று ராஜன் கேட்க, ஆமாம் மாமா, மிக முக்கிய வேலை, இங்கு வந்து பாருங்கள், நான் செய்த வேலையை என்று லிவிங் ரூமிற்கு தன் மனைவியையும் அவளின் தந்தையையும் கூட்டி வந்தான். விஜயா மற்றும் அகல்யாவைக் கண்ட சரண்யா இருவரையும் தாவி அணைத்துக் கொண்டாள். விஜயா மகளை உச்சி முகர்ந்து திருஷ்டி கழித்துக் கொண்டிருந்தபோது ராஜன் அங்கு வந்து மெல்லத் தன் மனைவியின் கரம் பற்றினார். 1000 வார்த்தைகள் சொல்லாததை அந்த கரம் பற்றுதல் பறைசாற்றியது. அக்னி சாட்சியாக திருமணம் என்ற பந்தத்தில் இணைத்து இருக்கவே அன்று பற்றினேன் உன் கரத்தை, அதையென்றும் விட்டுவிடுவேனா என அவர் கரம் சொல்லாமல் சொல்ல, கரம் பற்றியவன் காலம் முழுதும் துணை வருவான் என சரண் அடைந்தேன், அந்த நம்பிக்கை என்றேனும் மாறிவிடுமோ என பதில் பேசியது விஜயாவின் கரம். தன் தாய் தந்தையின் முகத்தில் இருக்கும் நேசமும் அந்யோன்யமும் கண்டு சரண்யா ஆதியின் தோளில் சாய்ந்து கொள்ள, அன்று நான் சொல்ல வந்தது இதைத்தான். அவர்கள் வாய் மட்டுமே சண்டை வார்த்தைகளை உதிர்க்கும், ஆனால் அவர்கள் இதயத்தில் காதல் மொழி எப்போதும் துளிர்த்திருக்கும். இணைந்தே இருப்பது மட்டுமல்ல காதல், எதிரும் புதிருமாய் அடித்துக் கொண்டாலும் இணையைப் பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாமல் தவிப்பதுதான் காதல். டாம் அண்ட் ஜெரி என்று கேலியாய் நீ சொன்னாலும் டாம் இல்லை என்றால் ஜெரி இல்லை, ஜெரி இல்லை என்றால் டாம் இல்லை. அவர்கள் அடித்துக் கொண்டாலும் சேர்ந்திருப்பதுதான் நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிறது. அதுபோல் உன் தாய் தந்தையின் காதலின் மகிழ்ச்சி பூக்கள்தான் நீயும் உன் தங்கையும். அது அடுத்த தலைமுறையிலும் தன் கிளைகளை பரப்புகிறது என்று தன் மனைவியின் மேடிட்ட வயிற்றினில் கரம் பதித்தான் ஆதி. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் பகிருங்கள். மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.